எல்லாருக்குமே ஹாய்ங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் தாங்க செஞ்சுட்ருக்கேன். ஸோ, இந்த ப்ராஜெக்ட் செய்ய பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆன செலவு ரூ. 40 தான். ஸோ, இதுதான் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருப்பேங்க. ஸோ, இன்னைக்கு அத டீட்டெயிலா பார்க்கலாமா? நான் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இந்த ப்ராஜெக்ட் என்னோட குட்டி பக்கத்துல உட்காந்துருக்கா பார்த்தீங்களா? அவளோட ப்ராஜெக்ட் தான். ஸோ, அவ யுகேஜி படிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ப்ராஜெக்ட் என்ன குடுத்துருந்தாங்கன்னா, அனிமல்ஸ் அண்ட் தேர் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அனிமல்ஸோட ஒவ்வொரு வீடு. ப்ராஜெக்ட் செய்றதுக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றத முன்னாடியே எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ, இல்லாத பொருட்கள் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டு, ஐஸ் ஸ்டிக்கு, அது கூடவே பார்த்தீங்கன்னா, கலர் ஷீட்டுங்க. அவ்வளோதான் நான் வாங்குனது. ஸோ, அதுக்கப்புறம் நான் எதுவும் எக்ஸ்ட்ராவா வாங்கல. இது மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா, ₹40 கிட்ட ஆச்சுங்க. அவ்வளோதான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அட்டை இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து டிஷ்ஷோட அட்டைங்க. ஸோ, இந்த மாதிரி கார்ட்போர்ட் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ, இதில இருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே பார்த்தீங்கன்னா, கிராஸ்லாம் இருந்தது. ஸோ, அந்த கிராஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ, இது எனக்கு தேவைப்படுமான்னு பார்க்கும்போது, எனக்கு நிறையவே தேவைப்படுற மாரி இருந்தது. ஸோ, அதனால எடுத்து சைட்ல வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த கடையிலேயே பார்த்தீங்கன்னா, பென்னு, அதுக்கப்புறம் பென்சில் அட்டைலாம் இருக்கும்ல பார்த்தீங்களா? ஸோ, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ, அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க வேஸ்ட்டு தான் அப்படின்னாங்க. ஸோ, அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி வீடு ஷேப்பா வந்து கொண்டுட்டு வந்துட்டேங்க. இந்த ஸ்டிக்கு, அ இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஃபெவிகால்ல தான் ஒட்டுனேன். ஃபெவிகால் வீட்லயே இருந்தது. அந்த ஃபெவிகால் ஒட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுங்க. அதனால இந்த ப்ராஜெக்ட் செய்ய எனக்கு 2 நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹார்ஸ் உட்காந்துருப்பேன். அடுத்த நாள் ஒரு 2 ஹவர்ஸ் அவ்வளதான். இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்லயே இருந்ததுங்க. பசங்க விளையாடுறதுக்காக எங்க அக்கா வந்து கொண்டுட்டு வந்தது. அதோட இவர் வந்து வாங்கிட்டு வந்து குடுத்தது. ஸோ, நாங்க பசங்களுக்கு நெறைய வாங்கி குடுத்த அனிமல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ, என்ன தேவைப்படுமோ அத மட்டும் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சுட்டேங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ்ல மண்ணு ஒட்டணும். ஸோ, மண்ணு செடியிலேருந்து எடுத்துக்கிட்டேன் வீட்லருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் இருக்கு பார்த்தீங்களா? நான் என் பையனுக்கு செய்யும்போது பாக்கெட்டா வந்து வாங்கி வச்சு ஒட்டி வச்சிருந்தேன். ஸோ, அது வந்து ரொம்ப ஈஸியாவே வந்துருச்சுங்க. ஸோ, அதனால அத எடுத்து கிராஸ் மாரி ஒட்டிட்டேங்க. இல்லனாலும் வீட்ல பார்த்தீங்கன்னா, கிராஸ் மேட் இருக்கு. அதையும் கட் பண்ணி நான் எடுத்திருப்பேன். இது இல்லனாலும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவும் சிம்பிளா வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டேன். நான் ப்ராஜெக்ட் செய்றேன்றதுக்காக வீட்ல இருக்கிற ஸ்டேஷனரி எல்லாம் ஒண்ணா போட்டு என் பொண்ணு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ, அந்த பெயிண்ட்டு நோட்ல மட்டும் அடிக்காம ஃபேஸ்ல மீச மாரிலாம் அடிச்சு ஒரே விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ, அவங்க வந்து கெடுக்காம இருந்தா சந்தோஷன்ற மாரி நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். அவ்வளோதாங்க. ஸோ, ரொம்ப சிம்பிளா தான் என்னோட ப்ராஜெக்ட் நான் செஞ்சேன்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது ரொம்ப நீட்டா, கிளியரா, அழகா இருந்தது. என்னோட பொண்ணு ரொம்பவே ஹாப்பிங்க. ஸோ, அவங்க மிஸ்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு வந்து வீட்ல சொன்னா. ஸோ, அதனால எனக்குமே ஓரளவுக்கு திருப்தி தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிக்கடி ப்ராஜெக்ட் குடுக்குறதால நான் வந்து ரீயூஸ் பண்ண தாங்க பார்ப்பேன். செலவும் ரொம்ப ரொம்ப கம்மியா பண்ணுவேன். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட செலவு ஜஸ்ட் ₹40 மட்டும் தாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்கள் வீட்ல என்னென்ன இருக்கோ ஃபர்ஸ்ட்டு அததான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் வெளில போய் நான் வாங்கவே செய்வேன். இது வந்து அ நம்ம வந்து காசு சேமிக்கிறது மட்டும் இல்லங்க. வீட்ல இருக்கிற பொருள வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ட வந்து சூப்பரா கொண்டு வரலான்றது தான் என்னோட ஐடியா. ஸோ, அவ்வளதான். இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்ததுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெறைய ப்ராஜெக்ட் என் பொண்ணுக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பேங்க. ஸோ, உங்களுக்கு அப்லோட் பண்ண மறக்க மாட்டேன். அது வரைக்கும் பாய்.